வெயிலில் இருந்து மீன்களை காப்பாற்ற தர்பூசணி பழங்களை டன் கணக்கில் படகு மூலம் ஏரியில் வீசிய மீன் வியாபாரிகள். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தாலுகா கோணலூர் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியை அதே பகுதியை சேர்ந்த ஐயனார் என்பவர் 1 லட்சம் மதிப்பில் ஏலம் எடுத்து 1 லட்சம் கட்லா மீன்கள், வவ்வா மீன்கள், மிருகா மீன்கள், சிசி மீன்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை ஏரியில் இனப்பெருக்கத்திற்காக விட்டுள்ளார். தற்போது கோடைக்காலம் என்பதாலும் வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் மீன்களை காக்கவும் மீன்கள் இனப்பெருக்கம் முழுமையாக செய்யவும் பல்வேறு வகையான பழ வகைகளை, கீரை வகைகளை தினந்தோறும் அவர் உணவாக மீன்களுக்கு கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாகவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் மீன்களின் நலன் கருதி விவசாயிகளிடமிருந்து 5 டன் தர்பூசணி பழங்களை மொத்தமாக கொள்முதல் செய்து பழங்களை துண்டு துண்டாக வெட்டி படகு மூலம் ஏரி முழுவதும் உள்ள மீன்களுக்கு தனது குடும்பத்தினரோடு இணைந்து உணவளித்து வருகிறார். மேலும் கீரை வகைகள், சோள பயிர்கள், மக்காச்சோள மாவு உள்ளிட்ட இயற்கை வகையான உணவளித்து வருவதால் வெயில் தாக்கத்திலிருந்து விடுபட்டு மீன்கள் நன்றாக இனப்பெருக்கம் அடைவதாகவும் 2 மாதத்திற்கு ஒரு முறை தர்பூசணி பழங்களை மீன்களுக்கு உணவளித்து வருவதால் மீன்கள் அதிக அளவில் இனப்பெருக்கம் அடைகிறது என்றார். கீழ்பெண்ணாத்தூர் தாலுகா கோணலூர் கிராமம் ஏரி குத்து எடுத்திருக்கோம். இது மீன் 1 லட்ச ரூபாய்க்கு மீன் விட்டுருக்கோம். அதாவது கட்லா, மிருகால், வவ்வா மீன் இதுக்கெலாம். அதாவது வெயிலினோட தாக்கத்துக்காக இந்த தர்பூசணி விவசாயிங்கிட்ட போய் கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு நாங்கள் மீனுக்கு கொடுக்குறோம். அது இல்லாமல் கீரை, சோளப்பயிறு, இதை மக்காச்சோள மாவு இதெல்லாம் நாங்கள் இது கொடுத்துட்டு இருக்கோம். தவிடு, புண்ணாக்கும் எல்லாமே அனைத்துமே கொடுக்குறோம். அதை மீன் இனப்பெருக்கம் நல்லா ஆகும். இந்த தர்பூசணி வெய்ய காலத்துக்காக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். மிருகால், கட்லா, வவ்வா, சீசி, பொட்லா எல்லா கண்டையும் விட்டுருக்குங்க. நல்லா இந்த தர்பூசணி பழம் போடுறதால நல்லா கொஞ்சம் பெருக்கும் மீன். அதனால் வெயிலுக்கு தாகத்துக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நம்ம டன்னு சொல்ல முடியாது, விட்டுருக்கோம். 1 லட்சம் டன் மீனுக்கு குஞ்சுங்கள் விட்டுருக்கோம். இந்த தர்பூசணி 4-5 டன் இருக்கும். இது மாதிரி 4 லோடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்து டெய்லியும் போட்டுருக்கோம். இதுதான் எத்தனை நாள் மறுபடியும் போடுற மாதிரி வருமா மறுபடியும் தர்பூசணி? ஆமாம், ஒரு 2 மாதத்துக்கு தர்பூசணி, கீரை எல்லா வகையும் கொடுக்கணும். இதுக்கு கொடுத்தா தான் மீன் பெருக்கம். நிறைய பேர் இந்த ஆலைக்கெல்லாம் கொட்டுவாங்க. நாங்கள் அதெல்லாம் கொட்டுறது கிடையாது. இதெல்லாம் கொட்டினா தண்ணி கேடாயிடும். அதனால் நல்லா இருக்காது. தர்பூசணி மீன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்குறவங்களும் நல்லா இருக்கும். மீனுன்றதால எல்லாம் வாங்குவாங்க. நல்லா இருக்குங்க. சிறுகீரை ஒரு ஏக்கரா வயசு இருக்கும். அது இப்போ இன்னும் ஒரு 10-15 நாளில் அறுவடைக்கு வந்துடும். எடுத்து மீனுக்கு நாங்கள் கொடுப்போம்.